அர்ச்சனாக்கா, நம்ம 2 பேரும் சேம் டு சேம் போட்டா என்ன? நல்லா இருக்குல்ல இந்த சாரி? சூப்பரா இருக்குடி. பேசாம அப்படியே பண்ணிருவோம். ராகுலோட ரிசப்ஷனுக்கும் அதே மாதிரி தானே போட்டோம், கல்யாணத்துக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம். எப்பா ஒரு வழியா முடிவு பண்ணி எடுத்துட்டீங்களா? அடியே, கல்யாண பொண்ணுக்கே எடுத்துன்னு வந்துட்டாங்கடி புடவையே. ஆனா நீங்க 2 பேரும் பண்றீங்களே, என்னத்த இப்படி சொல்றீங்க? பையனோட அக்காங்களாச்சே, சும்மா கெத்தா நிக்க வேணாமா? அத சொல்லு. சரிடி அர்ச்சனா, சொல்லுமா. உன் அக்கா புஷ்பா தான் வரலன்னு சொல்லிட்டா. அவ மாமியார் காரி வேற அவளை அனுப்பல. நீ என்ன பண்ணு, இங்க இருக்கிற சாரி எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பு. அவளுக்கு அதுல எது பிடிச்சிருக்கோ அதையும் எடுத்துடலாம், சரியா? சரிம்மா. சரி, கல்யாண பொண்ணுக்கு வாங்கின ட்ரெஸ் எங்க காணோம்? கண்ணிலே காட்ட மாட்டீங்க? அதை பேக் பண்ண சொல்லி நாங்க பாய் கிட்ட கொடுத்துட்டோம். உங்ககிட்ட காட்டுறதுக்கு மறந்துட்டோம். சரி சரி, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது காமிச்சிடுறோம். சரிங்க அத்தை. சரி சரி, புடவையில பாக்குறது இருக்கட்டும் அத்தை. ராகுலோட அம்மா எவ்வளவு கொடுத்தாங்க புடவைக்கு? எவ்வளவு விலையில எடுத்தாங்க அதை சொல்லுங்க. நல்லா கேட்டப்போ அவன் எங்க எடுத்தா? அவ துண்டக்கான துணியை காண அடிச்சு பிடிச்சல ஓடுனா. அந்த கதையெல்லாம் அப்புறமா சொல்றோம், விடுடி. சுச்சோ, போயிட்டாங்களா அப்பா அவங்க? அப்ப காயத்ரிக்கு சாரி அவங்க போனா என்ன, ஷில்பாத்தை எடுத்திருப்பாங்க. என்னத்த நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க தானே எடுத்தீங்க காயத்ரிக்கு சாரி? கரெக்ட் டி, ஷில்பா தான் எடுத்தா. அம்மா அது எப்படி? நீ எதையுமே பார்க்கல, ஆனா எல்லாத்தையுமே கரெக்டா சொல்ற. அத்தை இதெல்லாம் ரொம்ப ஈஸி அத்தை சொல்றதுக்கு. அந்த டுபாக்கூர் மாமியார் எடுக்கலன்னா என்ன, ஒரிஜினல் மாமியார் தான் இங்கே இருக்கிறாங்களே காயத்ரிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு. அதனாலதான் ஈஸியா சொன்னேன். சரி சரி, சிரிச்சது போதும். அத்தை விலை எவ்வளவு விலைக்கு எடுத்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல. யாரா இவ விலைய கட்டிக்கிட்டு அழுவுறது? அடியே, என்ன புடவை எடுத்தீங்க, என்ன கலர்ல எடுத்தீங்கன்னா கேட்கறத விட்டுட்டு வேலையிலேயே இருக்கியடி. அவ அப்படிதான் அத்தை. இருந்தாலும் சொல்லுங்க, ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளைங்கிற போது அவங்களுக்கு எவ்வளவு விலையில ட்ரெஸ் எடுக்கிறாங்கிறது தான் இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க அத்தை, எவ்வளவு விலையில எடுத்தீங்க? ரொம்ப சரியா சொல்றீங்க 2 பேரும். பொண்ணோட சாரி 50 லட்சம் ரூபாய் ஆச்சுமா. பாய் என்ன சொன்னீங்க நீங்க? 50 லட்சம் ரூபாவா? அதானே 50 லட்சம் ரூபாவா? ஆமாண்டி, எதுக்கடி தேவையில்லாம இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க நீங்க 2 பேரும்? என்னத்த இவ்வளவு விலையில புடவை எடுத்துட்டு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? எப்படி உங்களால இதெல்லாம் முடியுது? என் மருமக சும்மா ராணி மாதிரி நிக்க வேணாமாடி கல்யாணத்துல, அதனாலதான் அவ்வளவு விலை கொடுத்து பட்டு எடுத்த. என்ன தப்பு அதுல? என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்குலாம். 50 லட்சத்துக்கு பட்டு எடுப்பீங்க, அதுல ஒரு வீடியோ கட்டலாம் தெரியும்ல? கரெக்டடி, அதை தாண்டி நானும் சொன்னேன். எங்க கேட்டாங்க? அதானே. விடுங்கடி, இதெல்லாம் ஒரு ஆசையில செய்யறதுதான். அதுவும் இல்லாம அந்த சாரியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அதை வைக்க மனசே இல்ல. பாய் கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவான சாரியை காட்டுங்கன்னு சொன்னேன். அதை எடுத்துட்டு வந்து காமிச்சாரு. ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுடி. அதனாலதான் எதையும் பார்க்காம எடுத்துட்டோம். 50 லட்சம்னா ஒரு கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது, ஆனாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டோம். 50 லட்சம்னா நான் ஃபுல்லா போடல, 25 நான் போட்டேன். அதுக்கப்புறம் 10 25 போட்டுருச்சு. ஓ அப்படி, சரி சரி. ஆனாலும் இது எங்களுக்கு பேரதிர்ச்சியா தான் இருக்குது. சரி சரி இருக்கட்டும். பாய், அந்த புடவை 50 லட்சம் ரூபான்னு சொன்னீங்களே, அது அப்படி எப்படி செஞ்சிருக்கீங்க? என்ன மாதிரி புடவை அது? மேடம் அந்த சாரி பாத்தீங்கன்னா பியோர் சில்க். அந்த ஃபேக்காலாம் நாங்கெல்லாம் ஏமாற்ற மாட்டோம், ஒரிஜினல் சில்க்ல பண்ண புடவை அது. அதுவும் இல்லாமல் அந்த பார்டர்ல கொடுத்துருக்கிற டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா பியோர் கோல்டன் த்ரெட், அதாவது 916 கோல்டன் த்ரெட்ல தான் நாங்கள் டிசைனே பண்ணியிருக்கோம். அதுல இருக்கிற சின்ன சின்ன பூவா இருக்கும், அதுல ஒயிட்ல குட்டி குட்டி பூ மாதிரி இருக்கும். அது எல்லாமே சில்வர் த்ரெட்ல பண்ணது, எல்லாம் ஹேண்ட்லூம் மேடம். இது கஸ்டமைஸ் பண்ணி சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வேணா போய் பாருங்க சாரியை, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும். புடவை எங்க இருக்கு பாய்? வெயிட் பண்ணுங்க மேடம், பேக்கிங் செக்ஷன்ல இருக்கு. ரொம்ப செக்யூரா தான் பேக் பண்ணுவாங்க. பாய் சும்மா ஒரு பேச்சு கேக்குறேன். இப்போ நாங்க அந்த புடவை எடுத்துட்டு போயிட்டு நகை கடையில வச்சா காசு கொடுப்பாங்களா? மேடம் சேடு கடையில அதை திருப்பி வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கடைக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதை போட்டு அந்த சாரியை நான் திருப்பி வாங்கிப்பேன். எங்க அப்பா இது வரையா? சரிதான், இதுவும் ஒரு வகையில பிசினஸ் தான்ல. கரெக்டா சொன்னடி. சரிடி அம்மா, நீங்க புடவையை செலக்ட் பண்ணுங்க, நாங்களாம் எங்களுக்கு எடுத்துக்கிட்டோம். சரிங்க அத்தை. நாங்க எப்படியா நம்ம இந்த புடவை எடுத்துக்கலாமாடி? நம்ம இந்த சரி எடுத்துக்கலாம் அர்ச்சனாக்கா, நல்லா இருக்கு. அத்தை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், இந்த புடவை எடுத்துக்கிறோம். பாய் இந்த புடவை எவ்வளவு பாய்? மேடம் இந்த சாரி 2 லட்சம் ரூபாய் ஆகும். அது பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்க வச்சிருக்க சாரி 2 லட்சம் ரூபாய் ஆகும். அடியே என்னடி புடவையை போட்டீங்க? அம்மா இவ்வளவு விலையில எல்லாம் எனக்கு புடவை வேணாம், நான் சுடிதார் எடுத்துக்கிறேன். ஆமாமா நானும் சுடிதாரே எடுத்துக்கிறேன். அடிப்பாவீங்களா, இதுக்கு அடி 3 மணி நேரமா புடவைங்களே பாத்துட்டு இருந்தீங்க? இல்லத்த, எல்லாத்தையும் இவ்வளவு விலை சொன்னா எப்படி எடுக்க முடியும்? மேடம் இந்த செக்ஷன்ல எல்லாமே அதிகமா தான் இருக்கும், ஏன்னா இது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸ் மேடம். ஓஹோ பாய், ஆனா நீங்க இருக்கிறீங்களே சாதா பாய் இல்ல பகீர் பாய். எங்களை எப்படி எல்லாம் பகீர் பகீர் நாக்குறீங்க விலைய சொல்லி. அர்ச்சனா பிரியா 2 பேரும் வேலையெல்லாம் பார்க்காம புடவையை எடுங்க. எல்லாத்தையும் ஷில்பா கட்ட போறது கிடையாது, எல்லாத்தையும் நாங்க சேர்ந்துதான் கட்ட போறோம் மத்ததுக்கெல்லாம். அதனால எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஓகே, நாங்களும் கொஞ்சம் ஷேர் போடுறோம். ஆமா ஆமா சரிங்கடி, புடவையை எடுங்க. ஓகே. நந்தினி இங்க பாரு, இங்க பார்த்த கலர்லயே இந்த கலர் மட்டும் தாண்டி தனியே தெரியுதே. இந்த கலர் எடுத்து போமா? நல்லா தான் இருக்குது. சரி நீ இங்க பாரு, இத பாரு, நான் எடுத்திருக்கேன். சாண்டல்
வித் மெரூன் கலர் நல்லா தான் இருக்குது காம்பினேஷன். ஆமா இதுக்கு ஷால் இல்ல? ஷால் இருக்குதுடி, மெரூன் கலரு அங்க இருக்குது. சரிதான். ஆனாலும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கட்டுற அளவுக்கு இது சூப்பரா கிராண்டா இல்லையேடி. அதோ இங்கதான் எவ்வளவு பொம்மை எவ்வளவு ட்ரெஸ் போட்டுக்கிறேன். இதுல எல்லாம் பாரு எவ்வளவு சமைக்க ஒர்க் நிறைய பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீ வச்சிருக்கிறது சும்மா தீபாவளி பொங்கலுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏய் மணி, ரொம்ப சரியா சொல்ற. ஹாய் நந்தினி, நீயா இந்த பிங்க் கலர் ட்ரை பண்ண கூடாது? ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு. கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பேசலான்னு. மணி, எனக்கு எந்த கலர்ல Dress வேணுங்கிறத நான் டிசைட் பண்ணிப்பேன். யாரும் எனக்கு அதெல்லாம் சொல்ல வேணாம். ஏன் நந்தினி இப்படி பண்ற? நான் கலாய்ச்சதெல்லாம் ஒரு விஷயமா? நியாயத்துக்கு பண்றியே. நீ என்ன எவ்வளவு தடவை எப்படி எல்லாம் கலாய்ச்சிருக்க? நான் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கேனா? நீ மட்டும் ஏன் நந்தினி இப்படி பண்ற? ரொம்ப கஷ்டப்படுத்துற. என்ன இருந்தாலும் திடீர்னு இவ்வளவு பாவமா பேசுறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. மணி சும்மா இருக்க சொல்றி. எனக்கு மூடே ஸ்பாயில் ஆகுது. மணி, அவள்கிட்ட சொல்லி வை. நான் யார் மூடிய ஸ்பாயில் பண்றதுக்குலாம் இங்க வரல. நான் போறேன். வாங்க, நானும் உங்களை கூப்பிட்டேன் இங்க. அண்ணனை பார்க்க பாவமா இருக்கு. ஏன்டி இப்படி பண்ற? அப்படிதான் பண்ணுவான். உன் அண்ணன் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு. இப்ப அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அப்படி என்னடி பண்ணா? நீ செஞ்ச பிரியாணி நல்லா இல்லைன்னு சொன்னா அதை வச்சு கலாய்ச்சான், அவ்வளவுதானே. அதுக்குன்னு நீ செஞ்சதை சாப்பிடாமையே கீழே கொட்டினான். இல்ல ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டான்ல. அதெல்லாம் பார்க்க மாட்டேற. நல்லதெல்லாம் பார்க்கணும்டி கோவமா இருக்கும்போது. எவ்வளவு பெரிய பேச்சு பேசுது பத்தியா விசப்பூச்சியே. அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. நீ என் கூட வந்து ட்ரெஸ் எடுக்கிறியா இல்லையா? வரேன்டி. அப்பவா அந்த பக்கமா போலாம். சரி. இந்த Dress நல்லா இருக்க பாருங்க. சூப்பரா இருக்குதுடி. நலங்கு வைக்கிறதுக்கு தானே இந்த Dress. ஆமா ஷில்பா தான் எல்லோ கலர்லயே எடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இதை எடுத்தேன். நல்லா இருக்கா? சிறப்பாக இருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் எந்த ட்ரெஸ்மே செட் ஆக மாட்டேங்குதுன்னே தெரியல. ஏண்டி இவ்வளவு நேரமா இந்த இடத்துல தானே சுத்தி இருக்கிறேன். இன்னுமா உன்னால ஒரு Dress பார்க்க முடியல? நான் மட்டுமா சுத்திக்கிட்டு இருந்தேன்? நீங்களும் தானே சுத்திட்டு இருந்தீங்க. நீங்க எடுத்துட்டீங்களா உங்க Dress? விசப்பூச்சிக்கு பேச்ச பாத்தியா? பாடி அப்படிக்கா. அங்க பாரு நிறைய Dress எல்லாம் இருக்குது. அங்க போய் பாரு போ. போறேன். இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல பெருசா. அடடே அங்க பயங்கரமா இருக்குதே. இப்படிதான் ஒரு இடத்துலயே சொல்றா. ஆனா ஒண்ணுத்தையும் எடுக்க மாட்டா. நாங்களும் அதையே தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சலோ, Dress எடுத்துட்டியா? நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டேன்டா. கல்யாண புடவையை தாண்டி நிறைய ட்ரெஸ் எடுக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வீட்டுல கட்டுறதுக்கு புடவை அது இதுன்னு இஷ்டத்துக்கு எடுத்துட்டேன். இப்ப ஷில்பாத்தை நலங்கு வைக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ் எடுக்க சொன்னாங்க எல்லோ கலர்ல. அதான் இதையும் எடுத்துட்டேன். இதுவா செம்மையா இருக்குது. அழகா இருப்ப. ஜாலி ஜாலி. இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் நம்ம 2 பேருக்கும். டேய் போதண்டா, ஓவரா ஓட்டாதீங்க. சரி, நீங்க எடுத்துக்கிட்டீங்களா Dress எல்லாம்? என்ன நீங்கன்னு கேக்குற? நீங்கன்னா என்ன மட்டுமோ இல்ல சந்தோஷம் சேர்த்து கேக்குறியா? சீச்சே, நான் யார பத்தியும் கேட்கலையா. உன பத்தி மட்டும் தான் கேட்ட. தெரியாம நீங்கன்னு வந்துருச்சு. சரி சொல்லு, உனக்கு தேவையான Dress எல்லாம் எடுத்துட்டியா? நம்பிட்டோம். சரி விடே, பாத்துக்கலாம். எனக்கு Dress எல்லாம் எடுத்தாச்சுடி. இந்த ஷெர்வானி தான் கொஞ்சம் வெறுப்புலயே எடுத்தேன். இருந்தாலும் அது நல்லா தான் இருந்தது. அப்புறம் வந்து இந்த கோட் சூட் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பட்டு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான Dress எல்லாம் எடுத்துக்கினேன்டி. அப்புறம் இந்த மாப்பிள்ளை விருந்து அது இதுன்னு இஷ்டத்துக்கு நிறைய சட்டை பேண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்கடி. ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? சரிடா, நீ ஜாலியா இருந்தல, அது போதும். சரிடி, உங்க 2 பேருக்கு Dress எடுத்துட்டீங்களா? இல்லவே இல்லடா, நாங்களும் ரொம்ப நேரமா சுத்தி நிக்கிறோம். எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுடா பெருசா. அதுக்கு நடி நான் செலக்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. வாங்க. சூப்பர்ரா, சரி வா போலாம். அங்க பாருடி அவனை எப்படி நிக்கிறான்னு. வாங்கடி வாங்க, பாருங்க எப்படி இருக்குது Dress. செம்மையாகுதா? டேய் சூப்பரா இருக்குதுடா. வேற லெவல்ல. அதானே ராகுல் செலக்ஷன் எப்பவுமே தப்பாது. எங்க பாருறியே மணியே, உனக்கு பிங்க் கலரு. நந்தினி உனக்கு ரெட் கலரு. ஓகேவா? எனக்கு ஓகே. டி ராகுலே, எனக்கும் ஓகே தான்டா. சூப்பரா இருக்கு. நானும் ரெட் கலர் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும்னு தானே சொன்னேன். நம்மள எப்படி விருப்பத்துறா பாரு. இது போதுமா இல்ல வேற எதனா எடுத்துன்னு வருவாடி? நீ ஃபர்ஸ்ட் இந்த பொம்மை இங்க நிக்க வைடா. எப்பறா சாட்சி வச்சிட்டு இருக்காத. நீ இங்க நிக்க வை, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ போய் வேற எடுத்துட்டு வா. ஓகே. மணி, ராகுல் செலக்ஷன் சூப்பர்ல. வேற லெவல்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். ரெட் கலர் வேற லெவல்ல இருக்குது. ஆமா எனக்கு இந்த பிங்க் கலர் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணும்னே நம்மள விருப்பத்துறா. ராகுல் செலக்ஷன் தப்பாது. சூப்பரா இருக்குடி Dress. இன்னும் வேற போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம் என்ன எடுத்துன்னு வரான்னு. பத்து மாமாவோட ரத்தம்ங்கறத ப்ரூவ் பண்றான்ல அவனும். அவருதான் துணி வியாபாரத்துல பெரிய ஆளுனா இவனும் பெரிய ஆள் ஆயிருவான் போல இருக்கு. அவுட் நல்லது தானே. கேர்ள்ஸ் இங்க பாருங்கடி. அங்க பாருங்கடி அவனை. எவ்வளவு அழகா இருக்கிறடா ராகுல். சூப்பர். பைத்தியக்காரி, டிசைனை பாருங்கடி. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்களா? எவ்வளவு வெரைட்டி எடுத்துட்டு வந்துக்கிறேன் பாரு எப்படி இது பாரு. வேற லெவல்ரா, சூப்பர். ஆனாலும் அதே ரெட் கலர் தானடா எடுத்துட்டு வந்திருக்க. அதான் ஏற்கனவே இங்க பாத்துட்டோம்ல. வேற கலர் இருந்தா எடுத்துன்னு வா. அவ்வளவே தானே. ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த ரெட் கலர்ல என்ன மேட்டர்னா, பெரும்பாலும் கல்யாணத்துங்கள் எல்லாம் இதை தாண்டி கட்டுவாங்க. அதுவும் இல்லாம டிசைன்ல வேற இருக்கும். உங்ககிட்ட இருக்குதே அது வேற டிசைன். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு பாரியா, அது வேற டிசைன். இப்ப நான் வச்சிருக்கேன் பாத்தியா, இதெல்லாம் ஜிகு இருக்கும். இதோட டிசைன்லாம் பாரு வித்தியாசமா இருக்கும். போட்டு டிசைன் பாரு. தம்பியாச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னா நான் இருக்கிற காண்டுக்கு எட்டி மிதிச்சிருவேன் இவனை. என்னம்மா கண்டுபிடிக்கிறாயா? வியாபாரி தாயா. சரி எப்பா வேற எடுத்துன்னு வா. வேற கலர் எடுத்துன்னு வா. சரிடி போறேன். அண்ணா உனக்கு எதனா வேணும்னா சொல்ல எடுத்துன்னு வரேன். டேய் கடுப்பு கலப்பாம போ.
சரிண்ணா. ஏ நந்தினி, அண்ணன் பாருடி பாவமா உட்காந்துருக்காரு, பேசுடி அவர்கிட்ட. எனக்கு பேச விருப்பம் இல்லையே. ரொம்ப ஓவரா பண்ணாதண்ணா. சும்மா இருக்கியா? உன் அண்ணன் நல்லா ஊம குசும மாதிரி அமைதியா எல்லாத்தையும் பண்ணிட்டு சைலண்டா உட்காந்துருக்கான் பாரு. போடி அமைதியா. எவ்வளவு குறை சொல்றான்டி என்ன. நான் சும்மா பிரியாணி விஷயத்துக்காகலாம் அவர் மேல அந்த மாதிரி கோச்சுக்கிட்டுலாம் இல்ல. நிறைய விஷயம் இருக்குது. சும்மா முன்னாடிலாம் எவ்வளோ என்கிட்ட பேசுவாரு. தயங்கி தயங்கி பேசினாலும் பேசுவார்ல. இப்பெல்லாம் பாரு அவர் பாட்ல இருக்கிறாரு. எனக்கு செம்ம காண்டாகுது. நானும் மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை எல்லாம் பண்றது இல்லை. எல்லாத்துக்கும் லேட் ரிப்ளை தான் வருது. ரொம்ப ஓவரா பண்றான் உன் அண்ணன். அதனாலதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சண்டை போட்டேன். இதெல்லாம் சின்ன விஷயம் தாண்டி, விடுறி நந்தினி. இது சின்ன விஷயமா? நீ சும்மா இரு. அங்க பாருங்கடி அவன. பைத்தியக்காரன் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. டேய் லூசு, எதுக்குடா அங்க இருக்கிற பொம்மையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? இதுக்கு அவங்களே அங்க கூட்டிட்டு போய் காட்டலாம்ல. இருக்கட்டானா, என் செல்லங்க தானே கேட்டாளுங்க, அதனாலதான் எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்கடி எப்படி இருக்குது, எல்லாம் லைட் கலர்ஸ். அடேங்கப்பா, டேய் ராகுலே, வேற லெவல்ல இருக்குதுடா எல்லாம். வர இரு. கலர் டிசைன் எல்லாமே பயங்கரமா இருக்குதேடா ராகுல். சூப்பர் செலக்ஷன்ரா. அதேடா. தேங்க்ஸ். இதுல இருந்து எதனா ஒண்ணு பார்த்து எடுத்துக்கடி, செம்மையா இருக்குது. நான் இந்த ரெண்டுத்தையும் தூக்கின்னு ஓடி வந்துட்டேன். நான் இதை தான் எடுக்க போறேன். சூப்பர் ரெடி மணி. நான் இந்த கலரும் முன்னாடி ரெட் கலர்ல இருந்ததுல அதுவும் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ரெண்டு கலரு, அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலரோட சேர்த்து மொத்தம் 3. எடுங்க எவ்வளவு வேணுமோ எடுங்க. காயத்ரி, உனக்கு வேணுமாடி? வேணாம், எனக்கு ஏற்கனவே பட்ஜெட் ஹெவியா போயிடுச்சு, வேணாண்டா. நீ எதுக்கடி விலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? நீ இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற வெடி. அதனால நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கடவுளே, சாவடிக்கிறானே. டேய் போதண்டா. ஆனா ராகுலே, நான் உண்மையை சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. சிலரும் இருக்கிறாங்களே, ஒரு மெசேஜ் போட்டாலே மறுநாள் தான் ரிப்ளையே வரும். எதுக்குடி இப்ப தேவையில்லாம என் அண்ணன் கிட்ட என்ன கோத்து விடுற? அப்ப அவர் ஏன் மேல கோவப்படுறதுக்கா? டேய் நான் ஏன்டா உன்னெல்லாம் கோத்து விட போறேன்? நான் பொதுவா சொன்னேன், அவ்வளவுதான். ராகுல் கண்ணா, நான் எதுக்குடா உன் மேல கோவப்பட போறேன்? நீ என் தம்பிடா. சிலரும் இருக்கிறாங்களே, எதையும் புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுன்னு எதையாவது ஒன்னு யோசிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் உன் மேல எல்லாம் கோவப்பட மாட்டேன்டா. ரொம்பதான். ஐயோ, என்ன நடக்குதுங்க? சரிண்ணா. மணி வாடி, நம்ம எடுத்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கவுண்டர்ல கொடுப்போம். சரிதான். அண்ணா, நீ என்ன அப்படி பேசுற? அதுதான் ஏதோ லூஸ் மாதிரி பேசுதுன்னா, நீ அது மாதிரிலாம் பேசாதண்ணா, அது மனசு கஷ்டப்படும். நீ என்னடா இப்படி பேசுற? என்ன எவ்வளவு பேசியிருக்கா அவ? நான் எதனா ஒண்ணு சொன்னா நீ அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்துடுறியடா. என்னதான் இருந்தாலும் அண்ணனா ஃப்ரெண்டான்னு பார்த்தா நீ ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட்டா நிப்ப போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணா, எனக்கு 2 பேருமே முக்கியம். ஆனா அதை பத்தி தெரியும், அது லூஸு, அதனால தான் அப்படி சொன்னேன். நீ அப்படிலாம் பேச மாட்டல்ல. நீ அப்படி பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ண்ணா, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஓடா, ரொம்ப கடுப்பா இருக்கு. சந்தோஷ், யாரா இது நம்ம காதுல கத்துறது? ஹாய். என்ன சந்தோஷ் அப்படி பாக்குற? இல்ல சௌமியா, திடீர்னு நீங்க வந்து நிக்கிறியா, அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, நீ எங்க இங்க? ட்ரெஸ் கடைக்கு எதுக்கு சந்தோஷ் வருவாங்க? ட்ரெஸ் எடுக்கதா? ஆமால. யார்கிட்ட ஓன சிரிச்சு பேசிட்டு இருக்கோம்? இது மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சரி சந்தோஷ், நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அதே மாதிரி தான் இன்னசென்ட்டாவே இருக்கிற. சரி சொல்லு, லைஃப்ல எப்படி போகுது? நல்லா இருக்கியா நீ? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? அப்புறம் நீங்க சென்னையில தான் இருக்கியா, இல்ல எங்க இருக்க? ஆமா, கடைசியா காலேஜ் ஃபேர்வெல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லையே. டேய் ராகுல், என்ன அங்க நிக்கிறாளே அவ யாரு? காலேஜ்ல அண்ணன் கூட ஒண்ணா படிச்சாங்கடி, காலேஜ் மேட்டு. நம்ம வீட்டு கூட அடிக்கடி வந்திருக்குதே. ஆமா, சௌமியா தானே அது? அந்த மேடமா? பாருறேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி. ஆக்சுவலா சந்தோஷ், நான் சென்னையிலே இல்ல, நான் பெங்களூர்ல தான் இத்தனை வருஷமா இருந்தேன். காலேஜ் முடிச்சது எனக்கு அங்கதான் வேலை கிடைச்சதுன்னு நான் அங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் மேட்ஸ்ல யார்கிட்டயுமே நான் கான்டாக்ட்ல இல்ல. ஒர்க் பிஸில ரொம்ப கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அவ்வளவுதான். சரி, உன்னோட கான்டாக்ட் நம்பர் சொல்றியா? ஓஹோ, அப்படியா? சரி சௌமி, கான்டாக்ட் நம்பர் தானே, நான் கொடுக்குறேன். என்னடா வந்தாலும் சௌமின்லாம் கூப்பிடுறான். ஏடிய சௌமியாவை சௌமின்னு கூப்பிடாம இல்ல மாமின்னா கூப்பிட முடியும்? சீ, வாய் மூடு. சந்தோஷ், உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? சொல்லு சௌமி. ஆக்சுவலா சென்னை வந்தது உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ஒன்ன தான் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். மூலியமா நம்ம காலேஜ் மேட்ஸோட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பாத்தியா, கடைசியில நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். லக்கு தான் எல்லாம். சந்தோஷ், நான் இன்னொன்னு சொல்லவா? கோச்சிக்க மாட்டியே? சிச்சி, நான் ஏன் சௌமி கோச்சிக்க போறேன், சொல்லு. நீ காலேஜ்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க சந்தோஷ். ரொம்ப தேங்க்ஸ் சௌமி. நீயும் ஆக்சுவலா காலேஜ்ல இருந்ததை விட நீயும் நல்லா க்ரூம் ஆகி சூப்பரா இருக்க பாக்க. கொக்கா மொக்கா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடியே வாய மூடுறியே, போட்டி வந்துருச்சு உனக்கு, ரெடியா இருந்துக்கோ. சிச்சி, இவளெல்லாம் நான் போட்டியா பார்க்க மாட்டேன். அவ கிடக்குறா ஆளும் மண்டியும் பல்பு கண்ணி மொஞ்ச முடி. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க 2 பேரும்? ஒண்ணு இல்ல.
இல்ல உண்மையா நினைச்சோம். சரி அங்க பாப்போம் வாங்க. பரவாயில்ல சந்தோஷ், நல்லா பேசுற. முன்னாடி எல்லாம் ரொம்ப கூச்சப்படுவ பேசுறதுக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டியதானே. ஏ மணி உன் அண்ணன் அடி அப்படி எல்லாம் பேசுறது? டவுட்டே வேணாம், அண்ணன் நீ தான். அது சரிதான். ஏய் சந்தோஷ் அங்க பாரு யார் நிக்கிறான்னு. என்ன பல்பு கண்ணி நம்ம பக்கம் கண்டு திருப்புறா? இவங்கள சௌமி உனக்கு தெரியல இவங்களெல்லாம்? ஏன் தெரியாது, தெரியுமே. முன்னாடி இருக்கிறது உன் தம்பி ராகுல், பக்கத்துல இருக்கிறது நந்தினி, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது மணி தானே உன் தங்கச்சி. ஏய் இவங்கெல்லாம் எவ்வளவு சேட்டை பண்ணுவாங்கல்ல. பரவாயில்லையே சௌமி, நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. எப்படி சந்தோஷ் என்னால மறக்க முடியும்? நம்ம இவங்களெல்லாம் பத்தி எவ்வளவு பேசியிருக்கிறோம், நீ என்கிட்ட எவ்வளவு சொல்லியிருக்கிற இவங்கள பத்தி எல்லாம். அது சரிதான். சரி சரி நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஹாய் ராகுல், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கா. ஹாய் நந்தினி, ஹாய் மணி, எப்படி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? நல்லா சேட்டை பிடிச்ச பொண்ணுங்கல்ல நீங்க. ஆமா ஆமா, நிறைய சேட்டை புடிச்சு வச்சிருக்கிறோம். ஏய் சும்மா இருடி. ஆமாங்க. உண்மையிலே ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கிறீங்க நீங்கெல்லாம். ஆமா சௌமி, எப்பவுமே அப்படிதான் அவங்க 3 பேரும். நல்லதுதான். சரி சந்தோஷ், அப்ப எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரியா? சரி சௌமி. அப்புறம் என் தம்பிக்கு கல்யாணம் இருக்கு, வந்துருனா மறக்காம. அப்படியா? சரி சரி ஓகே சந்தோஷ், கண்டிப்பா வரேன். ஆனா இன்விடேஷன் கொடுத்துருப்பா, அப்பதான் என்னால கரெக்டா வர முடியும். உனக்கு இல்லாத இன்விடேஷனா? கண்டிப்பா தரேன். சரி சரி, அப்படியே கீழே வரைய வரியா என் கூட பேசிக்கிட்டே போலாம். ஷூர், கண்டிப்பா வரேன். சரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, நான் கவுண்டர்ல பில் பே பண்ணிட்டு வரேன். ஓகே சௌமி. பிரதர், என்னடா? இல்ல இப்படி ஒரு கதை இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன கதை? இப்ப நீ ஓட்டிக்கிட்டு இருந்தியே அந்த கதை தான். டேய் நீ வேற சும்மா இரு. பக்கத்துல யாரை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருடா. அவ தெரிஞ்ச பொண்ணு ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சும்மா காலேஜ் மட்டும். டேய் நீ வேற சும்மா இருடா. பாப்பா பாப்பா, என்னடா இது ஊர்ல இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா இழிச்சி இழிச்சி ஷவுமி நீ பேசுவாராம், அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு வரான். அததான் சொல்ல வந்தேன் நானும். டேய் தம்பி, உனக்கு அண்ணனை பத்தி தெரியாதாடா? 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து அண்ணன். கடவுளே, நான் ஏன் தான் இங்க நிக்கிறேன்னு எனக்கே தெரியலையே. வழி விடுறீ, நான் போறேன். ஐயோ ஓடுறாளே அவ. டேய் ராகுலே, எனக்கு பயமா இருக்குதுடா. பிரதர் சிக்கிட்ட பிரதர். ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்ப அவ உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. இது பெரிய கிரைம் பாரு. சும்மா விட மாட்டா, ஊடு கட்டி அடிப்பா உன்ன. ஐயோ இப்ப நான் என்னடா பண்றது? சேச்சா சும்மா சொன்னா அவெல்லாம் என்ன நினைச்சுக்க போறா? நீ ஃப்ரெண்ட்லியா தானே அந்த பொண்ணுகிட்ட பேசுற, பேசிக்கோ. அதுவும் இல்லாம உன் காலேஜ் மட்டும் கிளாஸ் மட்டும் பேசு தாராளமா. நாங்க சும்மா ஓட்டிக்கிட்டு இருந்தோம், உன்ன பயப்படாத. அப்படி என்ன சொல்ற? ஆமாண்ணா, அவளை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா, நந்தினி நல்ல பொண்ணு, தப்பாலாம் யோசிக்க மாட்டா. இந்த நம்பிக்கை இருக்கணும் எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளயும். சபா, இப்பதானே எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஏய் சந்தோஷ் போலாமா? கூப்பிட்டு பாருனா போ. வர சௌமி. சரிடா நான் போயிட்டு வரேன். ஏண்டி மணி, இதனால ஒரு பிரளயமே வெடிக்க போகுதுன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் சந்தோஷ் அண்ணனே அந்த பொண்ணு எப்படி பாக்குறான்னு தெரியணும்ல, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். என்னால அதெல்லாம் ஈஸியா கெஸ் பண்ண முடியும்டி. அது அண்ணனை ஒரு சைடு டா அடிக்குது. ஓஹோ சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி சரி.